திமுக வெற்றி பெற்றால் திமுக அவருடைய வேட்பாளர் நல்லா இருப்பார், அவர் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும். இந்த மாற்றம் தான் வேண்டும் எங்களுக்கு. பக்கத்தில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சி 15 நாட்களுக்கு முன்பு அங்கே நடந்த சோகம் நான் சென்றேன், அங்கே பார்த்தேன். 65 பேர் தமிழக அரசால் முதலமைச்சரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது நான் ஏதோ கள்ளச்சாராய சாவுன்னு சொல்ல மாட்டேன். திமுக அரசு அவர்களை கொலை செய்திருக்கிறது. கடந்த ஆண்டும் இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் நடந்தது. அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று முழக்கமிட்டார். அப்பொழுதும் விசாரணை குழு அமைத்தார், எதுவும் நடக்கவில்லை. மீண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெற்றது. அது மட்டுமல்ல, நேற்று திருவண்ணநல்லூர் பகுதியில் டி குமாரமங்கலம் என்ற கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி ஒரு பெரியவர் இறந்து விட்டார். 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்று நடந்த சம்பவம். அப்பொழுது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளை விக்கிரவாண்டியிலும் நடக்கலாம். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும், கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்க, உங்களுடைய வாக்குகளை, உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களிடம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் தான் வாக்கு, ஓட். அதை வெளிப்படுத்துங்கள். இது முக்கியமான ஒரு நேரம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், இது எங்களிடம் அந்த அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொன்னார். மற்றொரு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட எங்களிடம் தரவுகள் இல்லை என்று ஒரு அமைச்சர் சொல்கின்றார். மற்றொரு அமைச்சர் தரவுகள் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொல்கின்றார். இன்னொரு அமைச்சர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்கில கிக்கு கிடையாது என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார். இப்படியெல்லாம் சட்டமன்றத்தை கேலியாக, ஒரு கேலி கூடாரமாக மாற்றியிருக்கின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.